ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தடையும் விடையும் என்ற நிகழ்ச்சியில் 12th பிஸ்னஸ் மேக்ஸ் சாப்டர் 6ல் ரேண்டம் வேரியபிள் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷனில் பார்ட் 2 இந்த கிளாஸில் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அதை பற்றி டீட்டெயில்டாக 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வரக்கூடிய கொஷின்ஸாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். லாஸ்ட் கிளாஸில் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளை பற்றி பார்த்தோம். இப்போ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். A random variable x which can take on any value integral as well as fraction in the interval is called as the continuous random variable. Continuous random variable na கொடுத்திருக்கிற இன்டர்வல்ல இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் டிஸ்கிரீட்டும் கண்டினியூஸ்க்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. 0 to 5 அப்படின்னு சொன்னோன்னா டிஸ்கிரீட்டாக இருந்தானா 0 அதுக்கப்புறம் 1 2 3 4 அப்படி எடுத்துகிட்டு வரும். கண்டினியூஸாக இருந்தால் 0லேருந்து 5 வரைக்கும் க்ளோஸ்டு ப்ராக்கெட்டாக இருந்தால் 0லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற எல்லா வேல்யூவும் எடுத்துட்டானா அதுக்கு பேர் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அதுக்கு சில எக்ஸாம்பிள், ஸ்பீட் ஆஃப் எ கார் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சொல்ல மாட்டோம். 0லேருந்து 1 வரைக்கும் 1லேருந்து 2 வரைக்கும் எல்லா வேல்யூவும் எடுத்துக்கிறதுனால அது வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். வெயிட் ஆஃப் எ ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ கிளாஸ், தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். திஸ் கொஷின் மே பி ஆஸ்க்டு ஃபார் யுவர் 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின், டிஃபைன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். Probability density function na the probability that a random variable x takes the value in the interval t1 to t2 closed bracket avanga irukala open bracket avanga irukala is given by the integral of a function called the probability density function small f of x. அது எப்படி சொல்றோம்னா probability of t1 lesser than or equal to x lesser than or equal to t2 which is equal to integral t1 to t2 f of x dx. அதாவது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கும் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா சமேஷன் பிஐ இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கணும். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா இந்த இன்டகரல் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கணும்னா உங்களுக்கு 1 இருக்கலாம். அதை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆர் சிம்ப்ளி எஃப் ஆஃப் எக்ஸ் மஸ்ட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஃபாலோயிங் கண்டிஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to 0 for all x minus infinity to infinity integral f of x dx is equal to 1. So probability mass functionையும் probability district functionையும் சேர்த்து உங்களுக்கு நான் போடுறேன் density functionையும். probability mass function இந்த இடத்துல probability density function ரெண்டே ஈஸியாக கம்பேர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே pi greater than or equal to 0ன்னு சொல்லுவோம். இங்கே f of x greater than or equal to 0. இங்கே என்ன சொல்லுவோம்னா sigma pi equal to 1ன்னு சொல்லுவோம். இங்கே integral minus infinity to plus infinity f of x dx அதோட வேல்யூ என்ன 1. ஸோ ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் அது எதை ஃபாலோ பண்ணியிருக்கோம்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை ஃபாலோ பண்ணியிருக்கோம். டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் அது எதை ஃபாலோ பண்ணியிருக்கோம் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அடுத்த கேள்வி, டிஃபைன் cumulative distribution function. If x is a continuous random variable with the probability density function f of x, then the function capital F of x is defined by கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட மீனிங் என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸர் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இதே தான் நீங்கள் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு படிச்சிருப்பீங்க. இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன வருதுன்னா இன்டகரலும் எக்ஸ்ட்ரா வருது. இன்டகரல் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்னா என்ன அர்த்தம்? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸ் வரைக்கும் இருக்கணும். ஸோ இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் டி டிடி எக்ஸ் லைஸ் பிட்வீன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இஸ் கால்ட் அஸ் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் டிஎஃப்னு சொல்லலாம். Or it may be called as the cumulative distribution function CDF of a continuous random variable. So define cumulative distribution function na இந்த கேள்வி எழுதினீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஷனுக்கு வரலாம். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் cumulative distribution function. ஸோ 2 மார்க் கொஷனுக்கு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்கலாம். அதே நேரம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் cumulative distribution function கேட்டாங்கன்னா உங்களுக்கு எத்தனை மார்க் கொஷனுக்கு வரணும்? அது 3 மார்க் கொஷனுக்கு வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, த ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் சிம்ப்ளி கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேவ் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ். என்னென்ன ப்ராப்பர்ட்டினா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி 0 லெஸர் தன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸர் தன் ஆர் ஈக்குவல் டு 1. அதாவது எக்ஸ் லைஸ் பிட்வீன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இந்த ஃபங்க்ஷன் எப்படிப்பட்ட ஃபங்க்ஷன்னா 0லேருந்து மினிமம் வேல்யூ 0வாக இருக்கும், மேக்ஸிமம் வேல்யூ உங்களுக்கு என்னவாக இருக்கும் 1ஆக இருக்கும். அடுத்தது எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னா மீனிங் என்னென்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். அதோட ஆன்சர் என்னவாக தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும், பிகாஸ் மினிமம் வேல்யூ. கேபிட்டல் எஃப் ஆஃப் இன்ஃபினிட்டி லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு இன்ஃபினிட்டி கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்?
1 இருக்கும். அண்டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். இது அடிக்கடி கேட்கக்கூடிய 1 மார்க் கொஷின். இதை நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா, அப்போ நீங்கள் கேட்கலாம், நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனை வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் சொல்லாமான்னா சொல்லக்கூடாது. நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் வேறு, இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் வேறு. நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்னா, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அப்புறம் அதோட வேல்யூ என்னவாக இருக்கலாம், கான்ஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம். இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனை கண்டினியூஸாக அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கலாம், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அண்ட் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அடுத்தது 4th பாயிண்ட், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஃப்ரம் த ரைட், that is limit h tends to 0, f of x plus h is equal to capital F of x. 5th point is very very important because இதை வந்து நம்ம நிறையா சம்முக்கு இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். p of a lesser than or equal to x lesser than or equal to b எப்படி எழுதலாம்னா capital F of b minus capital F of a. இது கண்டினியூஸ் டேட்டாவாக இருக்கிறதுனால, கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கிறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா 5th பாயிண்ட்டை இப்படியே எழுதலாம். that is p of a lesser than x lesser than b is equal to p of a lesser than or equal to x lesser than or equal to b. ரெண்டுமே continuous random variableக்கு both are equal, but it is not equal for your discrete random variable. இப்படியே எழுதலாம். இதையே வேறு எப்படி எழுதலாம்னா if x is continuous, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படியே எழுதலாம். ஆர் இது எப்படி எழுதலாம்னா p of a lesser than x lesser than or equal to b ன்னு சொல்லலாம். ஆர் p of a lesser than or equal to x lesser than b. எப்படி எழுதினாலும் உங்களுக்கு எதை தான் சொல்கிறது, p of a lesser than or equal to x lesser than or equal to b சொல்கிறது. இதோட மீனிங் என்னென்னா which is nothing but capital F of b minus capital F of a. புரிஞ்சாச்சா? இதை மாடலில் வச்சு நிறையா கணக்கு நம்ம ஒன்றுன்னா பார்த்துட்டு வரலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் cumulative distribution function is asked for your 3 mark question. இப்போ ஒவ்வொரு சம்மா பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு கொஷின், a continuous random variable x has PDF f of x is equal to 5x power 4, 0 lesser than or equal to x lesser than or equal to 1. Find a1 and a2 such that, first one, a1 a2 கண்டுபிடிக்கணும். ஃபங்க்ஷனல் வேல்யூ 5x power 4 கொடுத்தாச்சு, ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. அந்த x ஆனது 0லேருந்து 1 வரைக்கும் இன்க்ளூடிங் 0 and 1 இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த a1 a2 கண்டுபிடிக்கிறதுக்கு 2 க்ளூ கொடுத்துருக்காங்க. p of x lesser than or equal to a1 equal to p of x greater than or equal to a1. அடுத்து செகண்ட் ஒன், p of x greater than a2 equal to 0.05. இதை வச்சு எப்படி a1 and a2 கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் யுவர் ஃபங்க்ஷன், f of x is equal to 5x power 4, 0 lesser than or equal to x lesser than or equal to 1. சரி, இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் p of x lesser than or equal to a1 equal to p of x greater than a1 கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே a1 இருக்குது, இங்கே தான் a1 இருக்குன்னா a1லேருந்து, அதாவது லெஸர் தேன் a1னும் கிரேட்டர் தேன் a1னும் வரக்கூடிய ப்ராபபிலிட்டி, a1ல் இதோட ப்ராபபிலிட்டி, a1க்கு கீழே வரக்கூடிய ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனல் வேல்யூ, a1 தாண்டி வரக்கூடிய ப்ராபபிலிட்டி ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் 1. இந்த ஃபுல் ப்ராபபிலிட்டியை டோட்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரணும்னா 1 வரும். அப்போ 1 வருதுன்னா இதுவும் ஈக்குவலாக இருக்குன்னா அப்போ இந்த சைடோட ப்ராபபிலிட்டி ஹாஃப் தான், இந்த சைடோட ப்ராபபிலிட்டி ஹாஃப் தான். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், p of x lesser than or equal to a1 is equal to half. ஹாஃப்னு எழுதினாலும் ஒன்று தான், 0.5ன்னு ஒன்று எழுதினாலும் ஒன்று தான். சரி, இதோட மீனிங் என்ன, p of x lesser than or equal to a1 is equal to halfனா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அதனால் எப்படி எழுதலாம், இன்டகரல் லெஸர் தேன் சொன்னாலே நீங்கள் ஒன்று என்ன செய்யக்கூடாது, மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு போயிடக்கூடாது. எக்ஸ் எதில் தான் மினிமம் வேல்யூ இருக்குது, 0. அதனால் 0 to a1 f of x dx. நல்லா அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. p of x lesser than or equal to a1னா a1 விட கம்மி, a1ஓட கம்மினா உங்களுக்கு என்ன வரும், இந்த இடத்துல மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கும், இங்கே ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்கும். ஆனால் என்னோடய ஃபங்க்ஷனை எங்கேருந்து எது வரைக்கும் தான் டிஃபைன் ஆகுது, 0லேருந்து 1 வரைக்கும் தான் எக்ஸோட வேல்யூவை எடுத்துக்குது. அப்போ 0 to a1 f of x, அந்த f of x உங்களுக்கு 5x power 4 dx is equal to half. புரியுதா? அப்போ 5 இஸ் ஏ மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டேன். x power 4க்கு இன்டகிரேஷன் x power 5/5 லைஸ் பிட்வீன் வேல்யூ 0 to a1. ஆல்ரெடி டெஃபினட் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற மெத்தடை செகண்ட் லெசன்லேயே படிச்சிருக்கீங்க. அதோட அப்ளிகேஷன் தான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த 5ம் இந்த 5ம் கட் ஆகிடும். a1 power 5 அதை தான் எழுதியிருக்கேன், மைனஸ் 0 power 5 0 ஈக்குவல் டு 1/2. கிளியர்? அப்போ a1 power 5 இஸ் ஈக்குவல் டு 1/2. நல்லா பாருங்கள், a1 power 5 ஆனது 1/2வாக இருக்குது. எனக்கு இந்த 5 போனோம். அப்போ ரேசிங் டு த பவர் 1/5 ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த 5 கட் ஆகிடும்.
அப்போ a1 is equal to 1/2 the whole power 1/5. அப்போ உங்களுக்கு எதோட வேல்யூ கிடச்சாச்சு? a1ஓட வேல்யூ கிடச்சாச்சு. கிளியர் ஆகிடுச்சா? அடுத்து எது பாருங்கள், p of x greater than a2. வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்களே மிஸ், இங்கே ஈக்குவல் டு கொடுக்கலையே. அப்போ இங்கே ஈக்குவல் டு கொடுத்ததுனால நீங்கள் 0 to a1 போட்டிருக்கீங்க. இங்கே எப்படி நீங்கள் a2வை எடுத்துக்கலாம்? டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னால் நம்ம a2 என்ன செஞ்சுருவோம், பிஎம்எஃப்பில் விட்டுடுவோமே அப்படின்னு கேட்கலாம். அதான் முதலையே சொன்னேன், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில் ஈக்குவல் டு இருந்தாலும் இல்லாட்டாலும் ஈ கேன் நெய்பர்ஹுட் ஆஃப் வேல்யூ ஆஃப் a2 நம்ம எடுத்துக்கிறோன்னு அர்த்தம். அப்போ a2 to 1 இன்டகரல் கிரேட்டர் தேன் a2. a2லேருந்து இன்ஃபினிட்டி போடணும். a2ங்கிற வேல்யூ எக்ஸ் வேல்யூ இங்கே இருந்ததுன்னா கிரேட்டர் தேன் a2னா அப் டு இன்ஃபினிட்டி, இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி, அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போடணும். பட் என்னோடய எக்ஸ் எது வரைக்கும் தான் டிஃபைன் ஆகுது, 1 வரைக்கும் தான் டிஃபைன் ஆகுது. அதனால தான் a2 to 1 f of x dx இன்டகரல் போடுறேன். அதோட வேல்யூ தான் 0.05. அப்போ a2 to 1 வாட் இஸ் அவர் f of x? வெரி குட், 5x power 4. இப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்குமே. 5 வெளியில் எடுத்துகிறோம், மல்டிப்ளையிங் கான்ஸ்டன்ட், x power 4க்கு x power 5/5 லைஸ் பிட்வீன் வேல்யூ a2 to 1 இஸ் ஈக்குவல் டு 0.05. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கே 1/2 இஸ் 0.5, இங்கே 0.05. இதுவும் ஈக்குவல் கிடையாது. பி கேர்ஃபுல். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணி எக்ஸாமில் மார்க் குறைஞ்சிடக்கூடாது. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், முதல்ல 1 அப்ளை பண்ணுறேன். இந்த 5 2 கேன்சல் ஆகிடுமா? 1 power 5 இஸ் 1 மைனஸ் a2 power 5 ஈக்குவல் டு 0.05. இந்த மைனஸ் a2 power 5 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ a2 power 5 ஈக்குவல் டு 1 minus 0.05 which is equal to 0.95. ஸோ a2 ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் 0.95 the whole power 1/5. புரிஞ்சிருச்சு அந்த சம்ம? செகண்ட் கொஷின் பாருங்கள். The distribution of a continuous random variable x in range -3, is given by the function is a PDF. f of x is equal to 1/16 into 3 plus x the whole square -3 less than or equal to x less than or equal to -1 1/16 6 minus 2x square minus 1 less than or equal to x less than or equal to 1 1/16 into 3 minus x the whole square 1 less than or equal to x less than or equal to 3. Verify that the area under the curve is unity. இந்த சம் எப்படி போகலான்னு பார்க்கலாம். f of x, அதாவது we have to prove that the area under the curve is unity ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி f of x dxங்கிறது 1ன்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணுறோன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி எனக்கு தேவையில்லை. பிகாஸ் த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்டு ஒன்லி ஃப்ரம் வாட், -3 to 3. அப்போ -3 to -1 ஒன்று பிரியுது, -1லேருந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது, அதுக்கப்புறம் 1லேருந்து 3 இன்னொரு ஃபங்க்ஷனாக இருக்குது. எல்லாத்துலேயுமே 1/16 1/16 1/16 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், காமன் பண்ணிடுறோம். இது அப்புறம் காமன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் 1/16 into 3 plus x square x the whole square. செகண்ட் ஃபங்க்ஷன் 6 minus 2x square into 1/16. தேர்ட் ஒன் 1/16 into 3 minus x the whole square. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த 1/16 வெளில எடுத்துடுறேன். 3 plus x the whole square எந்த ஃபார்முலாவில் இருக்குன்னா a plus b the whole square ஃபார்முலாவில் இருக்குது. ஜஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்போ 9 plus 3 2s are 6x plus x square. a plus b the whole square ஃபார்முலா a square plus 2ab plus b square. அந்த கான்செப்ட் வழியாக இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 1/16 இதில் எக்ஸ்பேன்ஷனுக்கு வேலையே இல்லை, அப்படியே எழுதிக்கிறேன். 3 minus x the whole square ஆனது a minus b the whole square. அப்போ இதே ஃபார்முலா மைனஸ் வரப்போகுது. இங்கேயும் 3x தான் இருக்குது, அங்கேயும் 3x தான் இருக்குது. அப்போ இதே தான் இங்கேயும் வரப்போகிறது. ஆனால் என்ன வரப்போகுது, ab 2ab வந்து ப்ளஸுக்கு பதிலாக மைனஸாக மாறப்போகுது. தெளிவாகிடுச்சா? வெரி குட். இப்போ என்ன பண்ணுறேன்னா 3 பார்ட்டாக இது இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் I1 வச்சுக்கிறேன், செகண்ட் பார்ட் I2, தேர்டு பார்ட் I3. ஸோ தனித்தனியாக ஒன்றையும் இன்டகிரேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணலாம். இல்லை மிஸ் சேர்ந்தே நான் இன்டகிரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட பண்ணலாம். எது வேணாலும் உங்களுக்கு ஈஸி, எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் 5 mark கொஷின். அப்போ என்ன ஆகும், 9 plus 6x plus x square இன்டகிரேஷன் 9x plus 6x square by 2 plus x cube by 3 லைஸ் பிட்வீன் வேல்யூ -3 to -1. எப்படி சப்ஸ்டியூட் பண்ண உங்களுக்கு தெரியும்ல, 2வையும் 6ஐயும் அடித்தா 3 வருமா. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு -1 இதில் அப்ளை பண்ணுறேன், -3 அப்ளை பண்ணுறேன். யூ நோ ஹவு டு அப்ளை இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸு -1ஐயும் -3ஐயும் உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியும். அப்போ 9 into -1 -9 அப்ளை பண்ணி பார்க்கலாமா. 3 into 1 இங்கே -1/3. இப்போ -3 அப்ளை பண்ணுங்கள். 9 into -3 -27. 3 into 9
27 minus 3 the whole cube minus 27 by 3. சிம்பிளிஃபை பண்ணலாமா? இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -6 -1/3 வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது ரெண்டு கட் ஆகிடும், -9 வரும். இந்த மைனஸோடு சேரும்போது +9. ஸோ -6 + 9 is 3 - 1/3. நல்லா புரிஞ்சிடுச்சா? இதே மாதிரி தான் செகண்ட் பார்ட்டு. இன்டெக்ரல் -1 to 1 6 - 2x² dx. 6க்கு இன்டெக்ரேஷன் 6x minus 2x² integration x³/3 lies between value -1 to 1. அப்ளை பண்ண முடியுமா? நீங்களா பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? வெரி குட். 1 அப்ளை பண்ணால் இது வருதான்னு செக் பண்ணுங்கள் பார்க்கலாம். வந்துடுச்சா? அடுத்தது -1 அப்ளை பண்ணால் -6 + 2/3 வருதான்னு செக் பண்ணுங்கள். எஸ். அப்புறம் ஃபர்தராக நம்ம என்ன செய்கிறோம்? ஜஸ்ட் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறோம். 6 - 2/3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6 -2/3. அப்போ 6 + 6 12 -4/3. கிளியர் ஆகிடுச்சா? அடுத்தது பாருங்கள் I3. 9 - 6x + x² lies between value 1 to 3. ஸோ 9க்கு இன்டெக்ரேஷன் 9x -6 x²/2 + x³/3 lies between value 1 to 3. கிளியர் ஆகிடுச்சா? ஃபஸ்ட்டு 3யை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல? வெரி குட். அடுத்து எதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரெண்டையும் என்ன பண்ணோம்? சப்ராக்ட் பண்ணுறோம். அதான் இதுக்கு பேர் என்னென்னா, if it is integral f of x dx na, this is our capital F of b minus capital F of a மாடல் இருக்குது. அதான் விஷயம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 9 - 6 -1/3 you are getting 3 - 1/3. 3 ஆச்சு. இப்போ என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் I have to add. எல்லாத்துலையும் எது காமனாக இருக்குது பாருங்கள். 1/16 1/16 1/16 வெளியில் எடுத்துடலாமா? ஃபஸ்ட்டு I1க்கு பதிலாக என்ன வந்திருக்கு? 3 - 1/3. செகண்டுக்கு பதிலாக 12 - 4/3. தேர்டுக்கு பதிலாக 3 - 1/3. 3 + 12 15 15 + 3 18 -1 -4 -1 -6/3. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2. 18 - 2 is 16. 1/16 into 16 ஆன்சர் இஸ் 1. ஸோ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா அண்டர் த கர்வ். தேர்டு சாப்டரில் படிச்சிருக்கீங்க. ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? இன்டெக்ரல் a to b f of x dx. இங்கே a to bக்கு பதிலாக இருக்குது -∞ to +∞. எனக்கு அது தேவையில்லை. எதுலேருந்து இது வரைக்கும்? இன்டெக்ரல் -3 to 3 f of x dxோட வேல்யூ என்ன வரணும்? 1 வரணும். கரெக்டாக வந்துருச்சான்னு பாருங்கள். புரிஞ்சிடுச்சா? செகண்ட் சம். ஷால் வி கோ டு தேர்டு கொஷின். இது உங்கள் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் 6.11லேருந்து பார்க்குறோம். த அமௌண்ட் ஆஃப் பிரெட் இன் hundreds of pounds x such that a certain bakery is able to sell in a day is found to be a numerical valued random phenomenon with the probability function specified by the probability density function f of x is given by. 0லேருந்து 10 வரைக்கும் உங்களோட ஃபங்க்ஷன் வந்து ax-ஆக இருக்குது. 10லேருந்து 20 வரைக்கும் a × 20 - x-ஆக இருக்குது. மற்ற இடத்துலலாம் உங்களோட ஃபங்க்ஷன் 0வாக இருக்குது. இதை வச்சு உங்களுக்கு நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் ஃபைண்ட் a. ரெண்டாவது கேள்வியில் ஃபர்ஸ்ட் ஒன், what is the probability that the number of pounds of bread that will be sold tomorrow is more than 10 pounds? அதுலேயே செகண்ட் ஒன் less than 10 pounds. தேர்ட் ஒன் between 5 and 15 pounds. இதே மாதிரி கணக்கு வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு எடுத்துக்கிற கணக்கெல்லாம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மாடலில் ஒரு கணக்காக எடுத்துகிட்டு வரேன். எக்ஸாம்பிள் எக்ஸசைஸில் இதெல்லாம் போட தெரிஞ்சதுன்னா மீதி கணக்கை நீங்களாக ஆட்டோமேட்டிக்காக போடலாங்கிறனால ஒவ்வொரு சம்மா எடுத்துகிட்டு வரேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் 5 மார்க் கொஷின். கவனிங்க, உங்களுக்கு என்ன தெரியும்னா இன்டெக்ரல் -∞ to +∞ f of x dxோட வேல்யூ 1ன்னு தெரியும். ஓகே, பட் என்னோடய ஃபங்க்ஷன் -∞லேருந்து ∞ வரைக்கும் இல்லை. எங்கேருந்து இருக்குன்னா 0லேருந்து 20 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ என்னோடய ஃபங்க்ஷன் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். 0 to 10 வரைக்கும் என்னோடய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா ax-ஆக இருக்குது. 10 to 20 நம்மளோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா a × 20 - x-ஆக இருக்குது. ஸோ ஐ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி இன்டெக்ரல் ஃபார் ax அண்ட் a × 20 - x. இது ரெண்டுத்தோட சமேஷன் தான் எனக்கு என்னவாக இருக்கணும்னா 1ஆக இருக்கணும். பிகாஸ் இன்டெக்ரல் -∞ to +∞ f of x dx is 1 because it is a probability function. pdf-ஆக இருக்கிறனால ஆன்சர் 1ஆக இருக்கும். ரெண்டுத்துலேயும் a காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துட்டுமா? இன்டெக்ரேஷன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வெரி சிம்பிள் இன்டெக்ரேஷன் தான். எக்ஸுக்கு இன்டெக்ரேஷன் x²/2. 20 - x-க்கு இன்டெக்ரேஷன் 20x - x²/2. பட் இது ரெண்டு அப்படியே ஆட் பண்ணக்கூடாது. இதோட லிமிட் 0 to 10. இதில் வந்து 10 to 20. மிஸ் இதை தனியாக எவாலுவேட் பண்ணிட்டு ரெண்டாவது தனியாக எவாலுவேட் பண்ணிட்டு ஆட் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். பட் ரெண்டையும் சேர்த்து ஒரே இதில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் விஷயம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு 10 அப்ளை பண்ணால் 100/2. 0 அப்ளை பண்ணால் 0. 20 அப்ளை பண்ணால் 400 - 400/2 மைனஸ் 10 அப்ளை பண்ணிங்கன்னா 20 × 10 200
10 ஸ்கொயர் பை 2 100/2. இதை ஃபுல்லாக உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண தெரியுமே, ஏற்கனவே சொல்லி கொடுத்தாச்சு நிறையா தடவை. நீங்களா சிம்பிளிஃபை பண்ணலாமா? 100/2 என்னது 50, 400 மைனஸ் 200, அடுத்தது மைனஸ் 200, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 50. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன வரணும்? 1 வரணும். அப்போ 100A ஈக்குவல் டு 1. therefore ஏயோட வேல்யூ என்ன? 1/100. ஃபஸ்ட்டு கொஷின் ஏ கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த நம்பர் ஆஃப் பவுண்ட்ஸ் ஆஃப் பிரெட் தட் வில் பி சோல்டு டுமாரோ? நாளைக்கு விற்கும்போது மோர் தேன் 10 பவுண்ட்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் மோர் தேன் 10 பவுண்ட்ஸ் 10 விட ஜாஸ்தியாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10லேருந்து 20 வரைக்கும் தான் இருக்க முடியும். அதாவது கிரேட்டர் தேன் 10. ஆக்சுவலாக கொஷின் உங்களுக்கு கேட்டது என்னென்னா பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 10. அப்போ கிரேட்டர் தேன் 10னா 10லேருந்து இன்ஃபினிட்டின்னு கிடையாது, முடிகிற இடமே என்ன தான் 20 தான். அதனால் 10 to 20. 10 to 20யாக இருக்கும்போது உங்களோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 3 தடவை ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பார்த்து ஃபங்க்ஷன் எடுக்கணும், தப்பாக போயிடும். 10 to 20ல் உங்களுக்கு என்ன இருக்குது? வெரி குட், a இன்ட்டு 20 மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இனிமேல் இன்டகிரேஷன் போடுறது ஈஸி. ஏக்கு பதிலாக 1/100 எழுதிக்கிறேன். 20 மைனஸ் எக்ஸுக்கு 20x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லைஸ் பிட்வீன் வேல்யூ 10 to 20. இப்போ ஃபஸ்ட்டு 20 அப்ளை பண்ணலாமா? 20 இன்ட்டு 20 400, 20 ஸ்கொயர் பை 2 200. 10 அப்ளை பண்ணிங்கன்னா 20 இன்ட்டு 10 200, 10 ஸ்கொயர் பை 2 50. இதை சிம்பிளிஃபை பண்ண தெரியுமா? ட்ரை பண்ணுறீங்களா? வெரி குட். சிம்பிளிஃபை பண்ணால் 1/2 வருதுன்னு செக் பண்ண முடியுமா? 1/2ன்னு எழுதலாம், ஆர் யூ கேன் ரைட் இட் அஸ் 0.5 கூட எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். செகண்ட் ஒன், லெஸ் தேன் 10 பவுண்ட்ஸ். லெஸ் தேன் 10 பவுண்ட்ஸ்னால் கேட்ட கேவி பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 10. லெஸ் தேன் 10னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 10. ஆனால் என் ஃபங்க்ஷன் எங்கே மினிமம் வேல்யூவாக இருக்குது? 0ல் தான் மினிமமாக இருக்குது. அதனால் 0 to 10 போட்டிருக்கேன். இன்டகரல் 0 to 10 ஏஎக்ஸ். 0 to 10ல் உங்களோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது? ஏஎக்ஸாக இருக்குது. அதனால் ஏஎக்ஸ். இங்கே 10 to 20ல் உங்கள் ஃபங்க்ஷன் வேறு மாதிரி இருக்குது. 0 to 10ல் உங்கள் ஃபங்க்ஷன் வேறு மாதிரி இருக்குது. ஏக்கு பதிலாக 1/100 வெளில எடுத்துடுறேன். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லைஸ் பிட்வீன் வேல்யூ 0 to 10. அப்போ 1/100 இன்ட்டு 10 அப்ளை பண்ணுங்கள். 100/2 50. 50/100 0.5ன்னு எழுதலாம், ஆர் யூ கேன் ரைட் இட் அஸ் 1/2. போத் ஆர் சேம். புரிஞ்சிச்சா? தேர்ட் ஒன், பிட்வீன் 5 and 15 பவுண்ட்ஸ். 5 பவுண்ட்லேருந்து 15 பவுண்ட். இங்கே அழகாக கொடுத்துட்டாங்க 5லேருந்து 15. ஆனால் என்ன பிரச்சனைனா 5லேருந்து 15 ஒரே ஃபங்க்ஷன் வேல்யூ எடுத்துக்கல. அப்போ 5லேருந்து 10 வரைக்கும் உங்களோட ஃபங்க்ஷன் வந்து ஏஎக்ஸாக இருக்குது. 10லேருந்து 20 வரைக்கும், ஆனால் எனக்கு 15 வரைக்கும் போதும். அப்போ 10லேருந்து 15 வரைக்கும் a இன்ட்டு 20 மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். புரிஞ்சிச்சா? இப்போ ஏக்கு பதிலாக 1/100 போடலாம், இங்கே ஏக்கு பதிலாக 1/100 போடலாமா? வெரி குட். எக்ஸுக்கு இன்டகிரேஷன் தெரியுமா? எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஆனால் லிமிட்டிங் வேல்யூ என்னது? 5 to 10. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5லேருந்து 15 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு எதுலேருந்து 0லேருந்து 20 வரைக்கும் தெரியும். அப்போ நடுவில் ஒரு கேப்பு 10 இருக்குது. அப்போ 5 to 10 ப்ராபபிலிட்டி என்னென்னு பார்க்கணும், 10 to 15 ப்ராபபிலிட்டி என்னென்னு பார்க்கணும். அப்போ 5 to 10க்கு தான் இங்கே எழுதியிருக்கு, 10 to 15 தான் இங்கே எழுதியிருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் நல்லா டிஃபைன் பண்ணிட்டு கணக்கு போடுங்க. அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் போடுறது ஈஸி தான். அட்டு 10 வேல்யூ என்ன, அடுத்து 5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 15 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 10 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா? சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? வெரி குட். சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதான்னு செக் பண்ணோம். 0.75 ஆன்சர் வருதான்னு செக் பண்ணோம். நல்லா புரிஞ்சிச்சு அந்த கணக்கு. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் 5 மார்க் கொஷின். லெட் வி சி த நெக்ஸ்ட் சம். உங்கள் புக்கில் வந்து எக்ஸைஸ் 6.1ல் 8th சம்மாக அந்த கொஷின் இருக்குது. A continuous random variable x has the following distribution function, capital F of x. இது வரைக்கும் பார்த்தது ஸ்மால் f of xல பார்த்தோம். இப்போ பார்க்கக்கூடியது capital F of x. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சம். 0 if x is less than or equal to 1, k into x minus 1 the whole power 4, 1 lesser than x lesser or equal to 3, 1 if x is greater than 3. Find k and the probability density function. இதான் கொஷின். இது வந்து 3 மார்க் வரக்கூடிய கேள்வி. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஓகே, சரி எப்படி போகலான்னு பாருங்கள். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸோட டெரிவேட்டிவ் தான் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கேபிட்டல் எஃப் டேஷ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். அந்த கொடுத்துருக்கிற கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் போடுங்க. 0க்கு டெரிவேட்டிவ் 0, k இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் பவர் 4, அதுக்கு டெரிவேட்டிவ் k இன்ட்டு 4 into x minus 1 the whole power 3,
இன்ட்டு அந்த எக்ஸ் மைனஸ் ஒன்னுக்கு டெரிவேட்டிவ் 1 அதனால் போடலை. எப்போ 1 லெஸர் தேன் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3. அடுத்து மூணாவது 1 கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸில் 1ன்னு கொடுத்துருக்காங்க. 1ஓட டெரிவேட்டிவ் 0. ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து நான் என்ன ஃபங்க்ஷனுக்கு மாற்றிட்டேன், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். திஸ் இஸ் யுவர் பிடிஎஃப் ஃபங்க்ஷன். இங்கேயும் 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்கிறனால ரெண்டையும் கிளப் பண்ணி அதர்வைஸ்னு எழுதிடுறேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4k இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் க்யூப் 1 லெஸர் தேன் எக்ஸ் லெஸர் ஆர் ஈக்குவல் டு 3 ஈஸ் அவர் என்னது பிடிஎஃப் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். செகண்ட் கொஷினை ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு கொஷின். ஃபஸ்ட்டில் என்னது ஃபைண்ட் கேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபைண்ட் கே கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸோட வேல்யூ 1. எனக்கு ஃபங்க்ஷன் எங்கேருந்து இது வரைக்கும் தான் டிஃபைன் ஆகுது, 1லேருந்து 3 வரைக்கும் தான். ஸோ இன்டெக்ரல் 1 to 3 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. கேயை வெளியில் எடுத்துடலாமா? அப்போ 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் க்யூப் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஈவன் 4ஐயும் கூட வெளியில் எடுத்துடலாம். அப்போ 4k இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் க்யூபுக்கு இன்டகிரேஷன் உங்களுக்கு தெரியும். எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் பவர் 4/4 லைஸ் பிட்வீன் வேல்யூ 1 to 3. அப்போ 4k இந்த 4 இந்த 4ம் கட் ஆகிடும். k இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 3 போடுறேன். 3 மைனஸ் 1 என்ன 2, 2/4 முடிச்சாச்சா? மைனஸ் இந்த 4 ஆல்ரெடி கட் ஆகிடுச்சு. 1 போடுங்க. 1 மைனஸ் 1 0, இங்கே 0. அப்போ k இன்ட்டு 16 ஈக்குவல் டு 1. therefore k is equal to 1/16. ஸோ ஃபோர்த் சம் நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள் ஃபிஃப்த்து சம். இந்த சம்மை நீங்களாக ட்ரை பண்ணலாம். இது உங்கள் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம் தான். த லென்த் ஆஃப் டைம் இன் மினிட்ஸ் that a certain person speaks on the telephone is found to be a random phenomena with the probability function specified by the probability density function f of x as f of x is equal to a into e power minus x by 5 for x is greater than or equal to 0, 0 otherwise. ஸோ இந்த கணக்கு போன கணக்கு வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸில் கொடுத்துருக்காங்க, இந்த கணக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ தட் மேக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எஸ் பிடிஎஃப். What is the probability that the number of minutes that a person will talk over the phone is more than 10 minutes? More than 10 minutes என்ன கண்டுபிடிக்கணும்? Very good. 10 to infinity integral value. Less than 5 minutes. எப்படி கண்டுபிடிப்பீங்க? Integral less than 5 minutes minus infinity to 5. நியாயமாக பார்த்தா அப்படி தான் போடணும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? greater than 0ங்கிறனால 0 to 5. Between 5 and 10 minutes. Thanks for watching. நன்றி, வணக்கம்.